சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா வேண்டும் உனக்கு? உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்களை இழந்து விட்டாய். ஆனால் நான் சொன்னால், இப்பொழுது ஒரு விஷயத்தை சொன்னால் நீ நம்புவாயா? நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, ஒரே ஒரு விஷயம் மட்டுமே நான் உனக்கு சொல்கிறேன். என்ன தெரியுமா? நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நான் சொல்லும் விஷயங்கள் மட்டுமே இப்பொழுது நடக்க போகிறது. உன்னுடைய மனதில் இருக்கும் முதலில் குறை, அதாவது நம்ம உறவுகள் எல்லாம் மேலே, அதாவது உயர்வான இடத்தில் இருக்கிறார்கள். நம்ம குடும்பம் மட்டும்தான் நம்மளுடைய உறவுகளிலேயே ரொம்ப கீழே இருக்கிறது. பணத்திலும் சரி, வேலையிலும் சரி, எல்லா இடத்திலும் கீழே இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அசிங்கமா இருக்கு என்று ஒப்பிட்டு பார்க்காதே. ஏனென்றால் வசதிகள் என்பது எப்படி வேண்டுமானாலும் வரும். அவங்க பக்கம் அடித்து கொண்டு இருக்கும் காற்று உன்னுடைய பக்கமும் அடிக்க ஆரம்பிக்கும். அதனால் இவங்ககிட்ட பணம் இருக்கே, நம்மள்கிட்ட பணம் இல்லையே, நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நீ எப்பொழுதும் எதையுமே நினைக்க வேண்டாம். நாளுக்கு நாள் அது மாதிரி நினைக்க நினைக்க கஷ்டங்கள் கூடுமே தவிர இஷ்டமான விஷயங்கள் நடக்காதம்மா. அதுக்கு தான் சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் சிறப்பாக வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு பொழுதும் ஆசைப்படுகிறேன். என்னுடைய ஆசைகளை எப்படி நான் நடத்தாமல் இருப்பேன்? என்னுடைய ஆசைகளை நான் கட்டாயமாக நடத்துவேன். நீ என்னுடைய பிள்ளை, நீ சிவனுடைய தீவிரமான பக்தனும் கூட. அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி உன்னை அந்த ஈசனர் கைவிடுவார் என்று நீ நினைத்தாய்? எந்த ஒரு தெய்வமும் எந்த ஒரு பிள்ளையையுமே கைவிடுவது கிடையாது. தெய்வத்தை வணங்காமல் தெய்வத்தையே குறை கூறிக்கொண்டு இருக்கும் எல்லோரையும் காப்பாற்றும் எங்களுக்கு தெய்வத்தையே நம்பிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தெய்வம் இருந்தால்தான் நான், தெய்வத்தினால்தான் நான் என்று வாயை திறந்தால் சாய். இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பவர்களை எப்படி நாங்கள் கைவிடுவோம்? முதலில் அதை சொல்லுங்கள். தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்காதீர்கள். தேவையுள்ள விஷயங்களை பற்றி மட்டும் யோசியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் பிரச்சனையாகி விடுமோ என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதெல்லாம் சுமூகமாக நடக்கும். இதை நீங்கள் பொறுத்திருந்து வேடிக்கை மட்டும் பாருங்கள். இப்பொழுது சில விஷயங்களை நினைத்து பயந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் பயந்து கண்ணீரை சிந்தும் அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் தலைக்கு மீறி போகவே போகாது. உன்னுடைய நீ இப்போ நிக்கிற, உன்னுடைய வாழ்க்கைக்கு முன்னாடி நான் நிக்கிறேன். நான் என்ன, உனக்கு என்னெல்லாம் விஷயம் கோரமா பயங்கரமா நடக்கிற மாதிரி இருக்கோ அதெல்லாமே உன் வாழ்க்கையில இருந்து நான் தட்டி தட்டி விடுறேன். நல்லது மட்டும்தான் உன் வாழ்க்கையில வருது. அப்படி இருந்தும் சில விஷயங்கள் உன்னை சோதிக்கிறதுனா அந்த விஷயங்களை நீ தாண்டிதான் ஆகணும். எப்படி இருந்தாலும் கஷ்டமான விஷயம் நான் வாங்கிக்கிட்டு ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயம் உனக்கு கொடுக்குறேன், அதுவே உன்னால தாங்க முடியலன்னா எப்படிப்பட்ட பயங்கரமான விஷயம் உன் வாழ்க்கையில நடக்க இருக்கு, நடக்க இருந்தது அப்படின்னு நீயே தெரிஞ்சுக்கோ. எதையுமே தெரியாம புரியாம கண் கலங்கிக்கிட்டே இருக்காதீங்க. எதிர்பார்த்த விஷயம் சில சமயத்துல நடக்கல அப்படிங்கும் போது கவலையா தான் இருக்கும். ஆனா எல்லாத்தையும் தாண்டிதான் ஆக வேண்டும். உன்னுடைய இந்த மோசமான நிலைமை கூடிய விரைவில் மாற்றி உனக்கு பிடித்தது போல அமைத்து தரப்படும். வசதியோ வசதி இல்லையோ, நீ தெய்வத்தோட பிள்ளை. எப்போதும் சரி, எப்போதும் சரி. உன்னுடைய மனதுல நம்ம தான் ஏழையா இருக்கும் நம்ம குடும்பத்திலேயே அப்படிங்கிறத விடு. ஏன்னா கொஞ்ச நாள்ல உன்னுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாம உன் வாழ்க்கையிலேயும் வசதி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறப்போகிறது. ஆளுக்காளு ஒவ்வொரு விஷயத்த பேசி உன்னுடைய மனதுல இருக்கிற சில விஷயத்தையே உடைச்சிட்டாங்க. ஆனா இப்போ ஒண்ணு சொல்றேன், உன்னுடைய மனதுக்கு என்ன தோணுதோ, என்ன விஷயம் செய்யணும்னு தோணுதோ அதை செய். கட்டாயமாக நீ உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி என்ற ஒரு விஷயத்திற்குள் நீ வருவாய். இத்தனை நாள் உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி தோல்வி என்று இருந்தது. ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி என்ற ஒரு விஷயம் வரப்போகிறது.
உன்னுடைய வாழ்க்கையில் பல்லாண்டு காலம் உன்னுடைய குடும்பத்தோடு நீ வாழத்தான் போகிறாய். போதும் அம்மா, இதற்கு மேல் எதையும் நினைத்து கவலைப்படாதே. உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் உன்னுடைய ஆசைகளும் கூடிய விரைவில் நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய துக்கங்களும் உன்னுடைய கஷ்டங்கள், அதாவது மனதில் தாங்க முடியாத வேதனைகளும் உன்னை விட்டு நிரந்தரமாக போய் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் நடக்க ஆரம்பிக்கும். சரியா? நான் சொல்வது எல்லாம் உனக்கு புரிகிறதா? என்ன சொல்ல வருகிறேன், ஏது சொல்ல வருகிறேன் என்பது புரிகிறதா? நம்பிக்கை மட்டுமே ஒருவனுக்கு தேவை. நம்பிக்கை இல்லை என்றால் ஒருவனால் எந்த காலகட்டத்திலேயும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து வைக்கவே முடியாது. புரிஞ்சுதா நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது? உனக்கு புரிந்ததா தங்கமே? ஏமாற்றங்கள், கவலைகள் எல்லாமே உன்னை சுற்றி இருந்து கொண்டே இருந்தாலும் இந்த சாயம் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கிறேன். பல்லாண்டு காலம் உன்னை சிரித்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு என்ன சிறப்பாக அமைத்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் சிறப்பான ஒரு விஷயத்தை நான் கொடுப்பேன். துரோகிகளுக்கு மத்தியிலும் எல்லாருக்கும் மத்தியிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிறப்பாகவே இருப்பாய். புரிந்ததா நான் என்ன சொல்ல வருகிறேன், என்ன சொல்கிறேன் என்பது புரிந்ததா? நீ நம்பிக்கை வை. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும். நீ நம்பினால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிறந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழ்வாய். சில பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து அவ்வளவுதான், உன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் முடிந்தது, அதெல்லாம் முடிந்தது, இதற்குமே உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது என்று சொன்னவர்களை வெட்கப்பட்டு தலை குனியும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு அளவுக்கு மாறத்தான் போகிறது. தங்கமே, நிதானமாக இரு. எல்லாவற்றுக்கும் கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையே மற்றவர்களுக்கு பதிலை கொடுக்கும். கண்டிப்பாக நீ வேண்டுமானாலும் பார், கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கை அவர்களுக்கு பதில் கொடுக்கும். உன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாகவே அமையும். உன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய். எந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்படுகிறாயோ அதை செய். அதையெல்லாம் விட்டுவிட்டு இது நடக்காது, அது நடக்காது, அது செய்ய முடியாது, இது செய்ய முடியாதுன்னு எப்பொழுதும் சொல்லாதே. எனக்கு பிடிக்காத சில விஷயங்களில் இதுவும் ஒன்று. என்னால் முடியாது, என்னால் இதை செய்ய முடியாது, அதற்கான ஒரு திறமை என்னிடம் இல்லை, இப்படி எல்லாம் சொல்லவே கூடாது. என்னால் முடியும், என்னால் எல்லாம் செய்யக்கூடிய திறமைகள் உள்ளது, எனக்கு எல்லாம் தெரியும் என்று செய்ய வேண்டும். அதே மாதிரி விவாதம் செய்யக்கூடாது. உன்னுடைய கருத்து என்னவோ அதை எடுத்து வைத்துவிட்டு நகர வேண்டும். அதை விட்டுவிட்டு இதுதான் அதுதான் விவாதம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்குமோ அது என்னுடைய ஆசீர்வாதத்தால், என்னுடைய அனுகிரகத்தால் எல்லாமே உங்களுக்கு பிடித்ததாக நடக்கும். எப்பொழுதும் மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து ஒப்பிட வேண்டாம். இது நடக்கலையே, அவங்களுக்கெல்லாம் கேட்ட உடனே நடந்துருச்சே, நம்மோட வாழ்க்கையில மட்டும் எதுவுமே கேட்ட உடனேயே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு எதையோ நினைச்சு ஒப்பிட்டே பார்க்க வேண்டாம். எல்லாமே சந்தோஷமாகவும் சகல ஐஸ்வர்யங்களுடனும் உனக்கு நடத்தி உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் வாழ வைத்து அழகு பார்ப்பது மட்டுமே இந்த சாயுடைய முழு நேர வேலையாக இருக்கும். சரியா? இதுவரைக்கும் சொன்ன அனைத்து வரிகளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஞாபகம் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இது உனக்கானதுதான் என்பதை நீ உணர்ந்திருப்பாய். என்னை நம்பு. நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செய். கண்டிப்பாக வெற்றி அடைவாய். எது உனக்கு செய்ய வேண்டுமோ, இல்லை உன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்கோ, எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்கள். வாழ்க்கையில் திருப்தியான ஒரு விஷயத்தை நீங்கள் அடைவீர்கள். மனதில் பாரங்கள் வேண்டாம், மனதில் கவலைகள் வேண்டாம். எல்லா நிமிஷமும் மாறும். கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த ஒன்றை அடைவாய் என்று நம்பிக்கையோடு இருங்கள்.
தேடுவது கிடைக்கட்டும், சந்தோஷங்கள் நிலைக்கட்டும், எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். உன் தொழிலால் உனக்கு முன்னேற்றம் அடைவாய். உன்னுடைய தொழில் உனக்கு அதிகமான பணங்கள் கொடுக்கும். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை, நீ யாரை நினைக்கிறாயோ அதே வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். நிச்சயமாக எல்லா விஷயத்தையும், சந்தோஷத்தையும், நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றத்தையும் நீ அடைவாய். நம்பிக்கையோடு இருங்கள். எல்லாம் நல்லதே நடக்கட்டும். எப்பொழுதும் உன்னை சுற்றி இருப்பவர்களும் எப்பொழுதும் உன் கூட நீண்ட ஆயுளோடும் சீக்குப்பிணி இல்லாமலும் இருப்பார்கள். நம்பிக்கையோடு இருங்கள். எல்லாம் நல்லதே நடக்கட்டும். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.